தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சேகரின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 30/6/2026 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் எரேமியா 16:19. நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன், என் முகத்துக்கு முன்பாக நிலைத்திருப்பாய். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. நீ திரும்பி வந்தால் நான் உன்னை முன்னைய நிலைக்கு கொண்டு வருவேன், என் முன் வந்து நிற்பாய் என்கின்றது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் இன்று நம்மை பார்த்து கூறுகின்றார். என் அன்பு மகனே மகளே, நீ உன் சீர்கட்டை விட்டு திரும்பி உலகத்திற்கு ஒத்து வாழ வேண்டும் என்று நினைத்து கொண்டு வாழ்கின்ற அந்த வாழ்க்கையை விட்டு திரும்பி என் கற்பனைகளையும் என்னுடைய திட்டங்களையும் என்னுடைய கட்டளைகளையும் நீ கீழ்ப்படிந்து அதன்படி மட்டுமே வாழ்வேன் என்று நீ முடிவெடுத்து உலகத்தில் உள்ள மக்களுடைய அந்த ஆசைகளை விட்டு விலக்கி அவர்களை மகிமைப்படுத்துவதை விட்டு விலக்கி நீ என்னை மட்டும் மகிமைப்படுத்து. அப்பொழுது நான் திரும்பி உன்னிடம் வந்து உன்னை காயங்களை ஆற்றி உன்னை சீர்படுத்தி உன் முகத்துக்கு முன்பாக நான் வந்து நிற்பேன், என் முகத்துக்கு முன்பாக நீ நிலைத்திருப்பாய் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, நம் கர்த்தர் வாக்கு மாறாதவர். நமக்கு உலகத்துள்ள மனிதர்கள் யார் நம் வந்து முன் நின்றாலும் அது நமக்கு ஆசீர்வாதம் அல்ல. ஆனால் நாம் அவர்கள் முன் போய் நின்னாலும் அது நமக்கு ஆசீர்வாதம் இல்லை. என் அன்பும் பிரியமான சகோதரனே சகோதரியே, கர்த்தர் நம் முன்பு வந்து நின்றால் அது நமக்கு ஆசீர்வாதம். நாம் அவர் முன் வந்து நின்றால் அது நமக்கு பேராசீர்வாதம். பிரியமானவர்களே, ஆகவே நாம் இந்த உலகத்திற்கு ஒத்து போகிற அந்த காரியத்தை விட்டு விலகி கர்த்தருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கீழ்ப்படிந்து அவரை மட்டுமே மகிமைப்படுத்தி அவரும் பிரியம்படி வாழ்வோம். அப்போது கர்த்தர் நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆசீர்வதித்து அவர் நம்முன் வந்து நிற்பார். நாமும் அவர் முன் நின்று ஆசீர்வாதத்தின் தூண்களாக வாழலாம். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக அப்பா, அந்த ஜூன் மாதம் இறுதி நாளில் நீர் கூறின அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து உலக பிரகாரமான மக்களை மகிழ்மைப்படுத்த நினைத்த அந்த காரியத்திற்காக நாங்கள் வேதனைப்படுகின்றோம். அவர்களுக்கு பிரியப்படும்படி நாங்கள் வாழ்ந்த பேசின அந்த காரியத்திற்காக முழுவதுமாக நாங்கள் மன்னிப்பு கேட்கின்றோம். பாப்பா, இனி நாங்கள் அப்படி உலகத்தாரை மகிழ்விக்கும்படியாக நாங்கள் பேச மாட்டோம். எங்களுடைய வார்த்தைகள், எங்களுடைய சிந்தனைகள், எங்களுடைய செயல்கள் எல்லாம் உம்மை மட்டுமே மகிழ்ப்படுத்தும் விதமாக அமையும். உமது கற்பனைகளையும் கட்டளைகளையும் கீழ்ப்படிந்து உமக்கு பிரியமாய் வாழ்வோம் என்று இந்த ஜூன் மாதம் இறுதியில் எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டு வந்து நிற்கிறோம். அப்பா, நீர் அதை ஏற்றுக்கொண்டு நீர் என் முன் வந்து நில்லும், நாங்களும் உன் முன் நின்று சமூகத்தில் சமூகம் எங்கள் முன்னே செல்ல நாங்களும் எங்கள் சந்ததிகளும் மகிழ்ச்சியுடன் வாழ்வோம். இதற்கு எங்களை அர்ப்பணிக்கின்றோம். அதன்படி வாழ கருவை தாங்க. எந்த சூழ்நிலையும் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்காமல் பாதுகாத்துக் கொள்ளுங்க. மீட்பர் இயேசுவின் முன் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென்.